ஓம் சாந்தி. 18/11/2024. இனிமையான குழந்தைகளே, பாபா அழிவற்ற வைத்தியராவார். அவர் ஒரு மகா மந்திரத்தின் மூலம் உங்களுடைய அனைத்து துக்கங்களையும் விலக்கி விடுகிறார். கேள்வி: மாயை உங்களுக்கு இடையே ஏன் தடையை ஏற்படுத்துகிறது? ஏதாவது காரணத்தை கூறுங்கள். பதில்: ஏனென்றால் நீங்கள் மாயையின் மிகப்பெரிய வாடிக்கையாளர் ஆவீர்கள். அதனுடைய வாடிக்கை முடிகிறது. ஆகையால் தடையை ஏற்படுத்துகிறது. அழிவற்ற வைத்தியர் உங்களுக்கு மருந்து கொடுக்கும் போது மாயையின் வியாதி வெளியேறுகிறது. ஆகையால் தடைகளை பார்த்து பயப்படக்கூடாது. மன்மனாபவ என்ற மந்திரத்தின் மூலம் மாயை ஓடிவிடும். ஓம் சாந்தி. பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். மனிதர்கள் மனதிற்கு அமைதி வேண்டும் என்று சொல்லி துன்பமடைகிறார்கள். தினமும் ஓம் சாந்தி என கூறுகிறார்கள். ஆனால் அதன் பொருளை புரிந்து கொள்ளாத காரணத்தினால் அமைதியை வேண்டிக் கொண்டே இருக்கிறார்கள். நான் ஒரு ஆத்மா, அதாவது நான் அமைதியானவன் என்று கூறுகிறார்கள். நம்முடைய சுயதர்மம் அமைதி. சுயதர்மம் அமைதி என்றால் பிறகு ஏன் கேட்க வேண்டும்? பொருளை புரிந்து கொள்ளாத காரணத்தால் மீண்டும் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். இது ராவண ராஜ்யம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். ஆனால் ராவணன் பொதுவாக முழு உலகத்திற்கும், குறிப்பாக பாரதத்திற்கும் எதிரி. ஆகையால் தான் ராவணனை எரித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளவில்லை. இப்படி வருடா வருடம் எரிக்கக்கூடிய மனிதர்கள் யாரும் இருக்கிறார்களா? ராவணனை பிறவி பிறவிகளாக கல்ப கல்பமாக எரித்து கொண்டு வருகிறார்கள். ஏனென்றால் உங்களுடைய இந்த எதிரி மிக பலமிக்கவன். அனைவரும் 5 விகாரங்களில் மாட்டிக்கொள்கிறார்கள். பிறவியிலேயே கீழான நிலையில் எடுக்கிறோம் என்றால் ராவண ராஜ்யம் ஆகிறதல்லவா? இந்த சமயம் அளவற்ற துக்கமாக உள்ளது. யார் இதற்கு பொறுப்பு? ராவணன். இது யாருக்கும் தெரிவதில்லை. துக்கம் எதனால் ஏற்படுகிறது? இந்த ராஜ்யம் ராவணனுடையது. அனைத்திலும் பெரிய எதிரி ராவணன். ஒவ்வொரு ஆண்டும் ராவணனுடைய கொடும்பாவியை எரிக்கிறார்கள். நாளுக்கு நாள் பெரிதாக உருவாக்கி கொண்டே செல்கிறார்கள். துக்கமும் அதிகரித்து கொண்டே செல்கிறது. இவ்வளவு பெரிய பெரிய சாதுக்கள், சந்நியாசிகள், மகாத்மாக்கள், ராஜாக்கள் போன்றோர் இருக்கிறார்கள் என்றால் ஒருவருக்கு கூட ராவணன் நம்முடைய எதிரி, வருடா வருடம் ராவணனை எரிக்கிறோம் என்பது தெரியவில்லை. மேலும் பிறகு ராவணன் இறந்து விட்டான், நாம் இலங்கைக்கு எஜமானர்களாகிவிட்டோம் என்று மகிழ்ச்சியில் கொண்டாடுகிறார்கள். ஆனால் எஜமானர்களாக ஆவது இல்லை. எவ்வளவு பணத்தை செலவு செய்கிறார்கள்? உங்களுக்கு அவ்வளவு அளவற்ற பணத்தை கொடுத்தேன், அனைத்தையும் எங்கே இழந்தீர்கள் என்று பாபா கேட்கிறார். தசராவில் லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்கிறார்கள். ராவணனை அழித்து இலங்கையை கொள்ளையடிக்கிறார்கள். ராவணனை ஏன் எரிக்கிறார்கள் என்று எதையும் புரிந்து கொள்வது இல்லை. இந்த சமயத்தில் அனைவரும் இந்த விகாரங்களின் சிறையில் இருக்கிறார்கள். அரை கல்பமாக ராவணனை எரிக்கிறார்கள். ஏனென்றால் துக்கமுடையவர்களாக இருக்கிறார்கள். ராவண ராஜ்யத்தில் நாம் மிகவும் துக்கமுடையவர்களாக இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளவும் செய்கிறார்கள். சத்யுகத்தில் இந்த 5 விகாரங்கள் இருப்பது இல்லை என்பதை புரிந்து கொள்வதில்லை. இந்த ராவணனை எரிப்பது போன்றவையெல்லாம் நடப்பது இல்லை. இதை எப்போதிலிருந்து கொண்டாடி வருகிறீர்கள் என்று கேளுங்கள். இது அனாதியாக நடந்து வருகிறது என்று சொல்வார்கள். ரக்ஷாபந்தனம் எப்போது ஆரம்பமானது? அனாதியாக நடந்து வருகிறது என்று சொல்வார்கள். எனவே இவை அனைத்தும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். மனிதர்களுடைய புத்தி என்னவாக ஆகிவிட்டது? மிருகங்களாகவும் இல்லை, மனிதர்களாகவும் இல்லை. ஒரு வேலைக்கும் உதவாதவர்கள். சொர்க்கத்தை பற்றி முற்றிலும் தெரிந்திருக்கவில்லை.
இந்த உலகத்தை தான் பகவான் படைத்தார் என்று புரிந்து கொள்கிறார்கள். இருந்தாலும் துக்கத்தில் இறைவனை தான் நினைவு செய்கிறார்கள். ஹே பகவானே, இந்த துக்கத்திலிருந்து விடுவியுங்கள். ஆனால் கலியுகத்தில் சுகமுடையவர்களாக இருக்க இயலாது. கண்டிப்பாக துக்கத்தை அனுபவிக்கத்தான் வேண்டும். ஏணிப்படியில் இறங்கத்தான் வேண்டும். புதிய உலகத்திலிருந்து பழைய உலகத்தின் இறுதி வரை உள்ள அனைத்து ரகசியங்களையும் பாபா புரிய வைக்கிறார். குழந்தைகள் அருகில் வரும்பொழுது அனைத்து துக்கங்களின் மருந்து ஒன்றுதான் என கூறுகிறார். அழிவற்ற வைத்தியர் அல்லவா? 21 பிறவிகளுக்கு அனைவரையும் துக்கங்களிலிருந்து விடுவித்து விடுகிறார். அந்த வைத்தியர்கள் அவர்களே கூட நோயுற்று விடுகிறார்கள். இவர் அழிவற்ற வைத்தியர் ஆவார். துக்கமும் அளவற்றதாக இருக்கிறது, சுகமும் அளவற்றதாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்கிறீர்கள். பாபா அளவற்ற சுகத்தை கொடுக்கிறார். அங்கே துக்கத்தின் பெயர் அடையாளம் கூட இருப்பது இல்லை. சுகமுடையவர்களாக ஆவதற்கு தான் மருந்து. என்னை மட்டும் நினைவு செய்தீர்கள் என்றால் தூய்மையாக சதோ பிரதானமாக ஆகிவிடுவீர்கள். அனைத்து துக்கங்களும் விலகிவிடும். பிறகு சுகமோ சுகம்தான் இருக்கும். பாபா துக்கத்தை நீக்கி சுகத்தை வழங்குபவர் என்று பாடப்பட்டுள்ளது. அரை கல்பத்திற்கு உங்களுடைய அனைத்து துக்கங்களும் விலகிவிடுகிறது. நீங்கள் தங்களை ஆத்மா என்று மட்டும் புரிந்து கொண்டு பாபாவை நினைவு செய்யுங்கள். ஆத்மா மற்றும் ஜீவன் இரண்டின் விளையாட்டு. நிராகார ஆத்மா அழிவற்றது மற்றும் சாகார சரீரம் அழியக்கூடியது. இவற்றின் விளையாட்டு. இப்போது பாபா கூறுகிறார், தேகம் உட்பட தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் மறந்து விடுங்கள். இல்லற காரியங்களில் இருந்து கொண்டே தங்களை இப்போது வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று புரிந்து கொள்ளுங்கள். தூய்மையற்றவர்கள் செல்ல முடியாது. ஆகையால் என்னை மட்டும் நினைவு செய்தீர்கள் என்றால் சதோ பிரதானமாக ஆகிவிடுவீர்கள். பாபாவிடம் மருந்து இருக்கிறது அல்லவா? மாயை கண்டிப்பாக தடையை ஏற்படுத்தும் என்பதையும் கூறுகிறேன். நீங்கள் ராவணனுடைய வாடிக்கையாளர்கள் ஆவீர்கள். அவனுடைய வாடிக்கையாளர்கள் சென்றுவிட்டால் கண்டிப்பாக கோபம் கொள்வான் தானே. எனவே இந்த படிப்பு இது என்று பாபா புரிய வைக்கிறார். எந்த மருந்தும் இல்லை. நினைவு யாத்திரை தான் மருந்து. என்னை நிரந்தரமாக நினைவு செய்வதற்கான முயற்சி செய்தீர்கள் என்றால் ஒரே மருந்தின் மூலம் உங்களுடைய அனைத்து துக்கங்களும் விலகிவிடும். பக்தி மார்க்கத்தில் இவ்வாறு அநேகர் இருக்கிறார்கள். அவர்களுடைய வாய் எதையாவது முணுமுணுத்துக் கொண்டே இருக்கும். ஏதாவது ஒரு மந்திரம் அல்லது ராமநாமத்தை ஜபித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இத்தனை முறை நீங்கள் தினமும் ஜபிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு குருவின் மந்திரம் கிடைத்திருக்கிறது. ராமநாம மாலையை ஜபிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு கூறுகிறார்கள். இதைதான் ராமநாம தானம் என்று சொல்லப்படுகிறது. இப்படி அநேக அமைப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன. ராமா ராமா என்று ஜபித்துக் கொண்டே இருந்தார்கள் என்றால் சண்டை எதுவும் போட மாட்டார்கள். அதிலேயே ஈடுபட்டிருப்பார்கள். யாராவது எதுவும் சொன்னாலும் கூட பதில் சொல்ல மாட்டார்கள். மிக குறைவானவர்களே இப்படி செய்கிறார்கள். இங்கே ராமா ராமா என்று வாயின் மூலம் எதையும் சொல்ல வேண்டியது இல்லை என்று பாபா புரிய வைக்கிறார். பாபாவை மட்டும் நினைவு செய்து கொண்டே இருங்கள் என்பதுதான் இங்கே ஜபிப்பது ஆகும். நான் ஒன்றும் ராமன் இல்லை என பாபா கூறுகிறார். ராமர் திரேதா யுகத்தவராக இருந்தார். அவருடைய ராஜ்யம் இருந்தது. அவரை ஜபிக்க வேண்டியது இல்லை. இப்போது பாபா புரிய வைக்கிறார். பக்தி மார்க்கத்தில் இவை அனைத்தையும் சிந்தனை செய்து பூஜை செய்து நீங்கள் ஏணிப்படியில் இறங்கிதான் வந்துள்ளீர்கள். ஏனென்றால் அவை அனைத்தும் தவறானது. ஒரு பாபா மட்டுமே சரியானவர். அவர் குழந்தைகளாகிய உங்களுக்கு அமர்ந்து புரிய வைக்கிறார். இது எப்படிப்பட்ட மறதியின் விளையாட்டாக இருக்கிறது. எந்த தந்தையிடமிருந்து இவ்வளவு எல்லையற்ற ஆஸ்தி கிடைக்கிறதோ அவர்
அவரை நினைவு செய்தால் அவர்களுடைய முகம் பிரகாசித்துக் கொண்டிருக்கும். முகம் மகிழ்ச்சியில் மலர்ந்து விடுகிறது. முகத்தில் புன்சிரிப்பு வந்து விடுகிறது. பாபாவை நினைவு செய்வதன் மூலம் நாம் லக்ஷ்மி நாராயணனாக ஆவோம் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். அரை கல்பத்திற்கு நம்முடைய துக்கங்கள் அனைத்தும் விலகிவிடும். பாபா எதுவும் கருணை காட்டுவார் என்பது கிடையாது. இல்லை, நாம் எந்த அளவிற்கு பாபாவை நினைவு செய்வோமோ அந்த அளவிற்கு சதோ பிரதானமாக ஆகிவிடுவோம். உலகத்திற்கு எஜமானர்களாக இருக்கும் லக்ஷ்மி நாராயணன் எவ்வளவு புன்சிரிப்போடு இருக்கிறார்கள். அப்படியாக வேண்டும். எல்லையற்ற தந்தையை நினைவு செய்து மீண்டும் நாம் உலகின் எஜமானர்களாக ஆவோம் என்று உள்ளுக்குள் மகிழ்ச்சி ஏற்படுகிறது. ஆத்மாவின் இந்த மகிழ்ச்சியின் சம்ஸ்காரம்தான் ஆத்மாவோடு செல்லும். பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே செல்லும். இந்த சமயத்தில் மாயை உங்களை அதிகம் கொதிப்படைய செய்யும். உங்களுடைய நினைவை மறக்கச் செய்ய மாயை அதிகம் முயற்சி செய்யும். எப்பொழுதும் இப்படி புன்சிரிப்புடன் இருக்க முடியாது. ஏதாவது ஒரு நேரத்தில் கண்டிப்பாக ஏமாறுவீர்கள். மனிதர்கள் நோயிரும் போது சிவபாபாவை நினைவு செய்யுங்கள் என்று அவர்களுக்கு சொன்னாலும் கூட சிவபாபா யார் என்பது யாருக்கும் தெரியவில்லை எனும் போது என்னவென்று புரிந்து நினைவு செய்வார்கள். ஏன் நினைவு செய்வார்கள்? பாபாவை நினைவு செய்வதன் மூலம் நாம் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக ஆவோம் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். தேவி தேவதைகள் சதோ பிரதானமானவர்களாக இருக்கிறார்கள். அதனை தெய்வீக உலகம் என்று சொல்லப்படுகிறது. மனிதர்களின் உலகம் என்று சொல்லப்படுவதில்லை. மனிதன் என்ற பெயரே இருப்பது இல்லை. இந்த தேவதை என்றுதான் சொல்லப்படுகிறது. அது தேவ உலகம், இது மனித உலகம். இவை அனைத்தும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். பாபாதான் புரிய வைக்கிறார். அவரை ஞானக்கடல் என்று சொல்லப்படுகிறது. பாபா அநேக விதமான ஞானத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார். இருந்தாலும் கடைசியில் மகா மந்திரத்தை கொடுக்கிறார். பாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால் நீங்கள் சதோ பிரதானமாக ஆகிவிடுவீர்கள். மேலும் உங்களுடைய அனைத்து துக்கங்களும் விலகிவிடும். கல்பத்திற்கு முன்பு கூட நீங்கள் தேவி தேவதைகளாக ஆகியிருந்தீர்கள். உங்களுடைய செயல்பாடுகள் தேவி தேவதைகளைப் போல இருந்தது. அங்கே யாரும் தலைகீழாக பேசவில்லை. அப்படிப்பட்ட காரியங்கள் எதுவும் நடப்பதே இல்லை. அந்த உலகம் தேவதைகளின் உலகம், இது மனித உலகம். வித்தியாசம் இருக்கிறது அல்லவா? பாபா அமர்ந்து இதை புரிய வைக்கிறார். தேவ உலகம் கடந்து லட்சக்கணக்கான ஆண்டுகளாகிவிட்டது என்று மனிதர்கள் புரிந்து கொள்கிறார்கள். இங்கே யாரையும் தேவதை என்று சொல்ல முடியாது. தேவதைகள் தூய்மையானவர்களாக இருந்தார்கள். தேவி தேவதைகளை மகான் ஆத்மாக்கள் என்று சொல்லப்படுகிறது. மனிதர்களை ஒரு பொழுதும் அப்படி சொல்ல முடியாது. இது ராவணனுடைய உலகம். ராவணன் மிக பெரிய எதிரி. ராவணனை போன்று எதிரி வேறு யாரும் இல்லை. நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ராவணனை எரிக்கிறீர்கள். ராவணன் யார் என்று யாருக்கும் தெரியவில்லை. ராவணன் என்ற ஒரு மனிதனும் இல்லை. இவை 5 விகாரங்கள். ஆகையால் இதற்கு ராவண ராஜ்யம் என்று சொல்லப்படுகிறது. 5 விகாரங்களின் ராஜ்யம். அனைவரிடத்திலும் 5 விகாரங்கள் இருக்கின்றன. கீழான நிலை மற்றும் சத்கதியின் இந்த விளையாட்டு உருவாக்கப்பட்டுள்ளது. இப்போது உங்களுக்கு சத்கதியின் நேரத்தை பற்றி பாபா புரிய வைத்துள்ளார். கீழான நிலையை பற்றியும் புரிய வைத்துள்ளார். நீங்கள்தான் மேலே உயர்கிறீர்கள், பிறகு நீங்கள்தான் கீழே விழுகிறீர்கள். பாரதத்தில்தான் சிவ ஜெயந்தியும் நடக்கிறது, ராவண ஜெயந்தியும் பாரதத்தில்தான் நடக்கிறது. அரை கல்பம் தெய்வீக உலகம், லக்ஷ்மி நாராயணன், ராமன் சீதையின் ராஜ்யம்.
இப்போது குழந்தைகள், நீங்கள் அனைவருடைய வாழ்க்கை கதையை தெரிந்துள்ளீர்கள். அனைத்து புகழும் உங்களுடையது. நவராத்திரியில் பூஜை போன்றவை உங்களுக்கு நடக்கிறது. நீங்கள்தான் ஸ்தாபனை செய்கிறீர்கள். ஸ்ரீமத் படி நடந்து நீங்கள் உலகத்தை மாற்றுகிறீர்கள். எனவே ஸ்ரீமத் படி முழுமையாக நடக்க வேண்டும். வரிசைப்படியாக முயற்சி செய்து கொண்டு இருக்கிறீர்கள். ஸ்தாபனை நடந்து கொண்டு இருக்கிறது. இதில் சண்டை போன்றவற்றின் விஷயம் எதுவும் இல்லை. இது புருஷோத்தம சங்கம யுகம் என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். பழைய உலகத்தின் கடைசி மற்றும் புதிய உலகின் ஆரம்பம். பழைய உலகத்தை மாற்ற பாபா வருகிறார். உங்களுக்கு அதிகமாக புரிய வைக்கிறார். ஆனால் அநேகர் மறந்து விடுகிறார்கள். இந்த கருத்துக்களை புரிய வைத்திருக்க வேண்டும் என்று சொற்பொழிவிற்கு பிறகு நினைவிற்கு வருகிறது. அப்படியே கல்பமாக எப்படி ஸ்தாபனை நடந்ததோ அப்படி நடந்து கொண்டே இருக்கும். யாரெல்லாம் என்ன பதவியை அடைந்தார்களோ அதையே அடைவார்கள். அனைவரும் ஒரே மாதிரியான பதவியை அடைய இயலாது. உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவி அடைபவர்களும் இருக்கிறார்கள் என்றால் குறைந்ததிலும் குறைந்த பதவி அடைபவர்களும் இருக்கிறார்கள். யார் ஒன்றில் மட்டுமே ஈடுபட்டுள்ள குழந்தைகளாக இருக்கிறார்களோ இன்னும் போக போக வருந்துவார்கள். இவர்கள் செல்வந்தர்களுக்கு வேலைக்காரர்களாக ஆவார்கள். இவர்கள் ராஜ்ய வம்சத்திற்கு வேலைக்காரர்களாக ஆவார்கள். இவர்கள் பெரிய செல்வந்தர்களாக ஆவார்கள். அவர்களை அவ்வப்போது வரவேற்றுக் கொண்டே இருப்பார்கள். அனைவரையும் வரவேற்பார்களா? அனைவரின் முகத்தையும் பார்ப்பார்கள். பாபா கூட பிரம்மாவின் வாய் மூலம் புரிய வைக்கிறார். அனைவரும் நேரடியாக பார்க்க முடியுமா என்ன? நீங்கள் இப்போது நேரடியாக வந்துள்ளீர்கள். தூய்மையாக ஆகியுள்ளீர்கள். இங்கு சில தூய்மையற்றவர்களும் வந்து அமர்ந்து விடுகிறார்கள். கொஞ்சமாவது கேட்டார்கள் என்றால் பிறகு தேவதையாக ஆகிவிடுவார்கள். இருந்தாலும் கொஞ்சமாவது கேட்டார்கள் என்றால் தாக்கம் ஏற்படும். கேட்கவில்லை என்றால் வரவே மாட்டார்கள். எனவே முக்கியமான விஷயம் பாபா கூறுகிறார், மன்மனா பவ. இந்த ஒரு மந்திரத்தின் மூலம்தான் உங்களுடைய அனைத்து துக்கங்களும் விலகி விடுகிறது. தந்தை கூறுகிறார், மன்மனா பவ. பிறகு ஆசிரியராக ஆகி மத்யாஜி பவ என்று கூறுகிறார். இவர் தந்தையாகவும் உள்ளார், ஆசிரியராகவும் உள்ளார், குருவாகவும் இருக்கிறார். மூவரும் நினைவில் இருந்தாலும் கூட புன்சிரிப்பான நிலை இருக்கும். தந்தை படிப்பிக்கிறார். பிறகு பாபா அவர் கூடவே அழைத்து செல்கிறார். இப்படிப்பட்ட தந்தையை எவ்வளவு நினைவு செய்ய வேண்டும்? பக்தி மார்க்கத்தில் பாபாவை யாரும் அறிந்திருக்கவில்லை. இறைவன் இருக்கிறார் என்று மட்டும் தெரிந்திருக்கிறார்கள். நாம் அனைவரும் சகோதரர்கள் என்பதையும் தெரிந்துள்ளார்கள். தந்தையிடமிருந்து என்ன கிடைக்க வேண்டும் போன்ற எதையும் தெரிந்திருக்கவில்லை. ஒரு தந்தை இருக்கிறார். நாம் அவருடைய குழந்தைகள். அனைவரும் சகோதரர்கள் என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இது எல்லையற்ற விஷயம் அல்லவா? குழந்தைகள் அனைவருக்கும் ஆசிரியராகி படிப்பு சொல்லித் தருகிறார். பிறகு அனைவருடைய கணக்கு வழக்குகளையும் முடித்து திரும்பி அழைத்து செல்வார். இந்த மோசமான உலகத்திலிருந்து திரும்பி செல்ல வேண்டும். புதிய உலகத்தில் வருவதற்காக உங்களை தகுதியானவர்களாக ஆக்குகிறார். யார் யாரெல்லாம் தகுதியானவர்களாக ஆகிறார்களோ அவர்கள் சத்யுகத்தில் வருகிறார்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கங்களும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது,
தங்களுடைய நிலையை எப்பொழுதும் ஒரே மாதிரியாக மற்றும் புன்சிரிப்புடன் வைத்துக் கொள்வதற்காக தந்தை, ஆசிரியர், சத்குரு மூவரையும் நினைவு செய்ய வேண்டும். இங்கிருந்துதான் மகிழ்ச்சியின் சம்ஸ்காரத்தை நிரப்பிக் கொள்ள வேண்டும். ஆஸ்தியின் நினைவின் மூலம் முகம் எப்பொழுதும் பிரகாசித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இரண்டாவது, ஸ்ரீமத் படி நடந்து முழு உலகையும் மாற்றுவதற்கான சேவை செய்ய வேண்டும். 5 விகாரங்களில் யார் மாட்டியுள்ளார்களோ அவர்களை விடுவிக்க வேண்டும். தங்களுடைய சுய தர்மத்தின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். வரதானம்: அனைவருக்காகவும் தனது அன்பான பாவனை மற்றும் பார்வையை வைப்பவராக அனைவருக்கும் பிரியமான ஃபரிஷ்தா ஆகுக. விளக்கம்: யாருக்கேனும் கனவில் கூட ஃபரிஷ்தா வந்தால் எவ்வளவு மகிழ்ச்சி அடைகின்றனர். ஃபரிஷ்தா என்றாலே அனைவருக்கும் பிரியமானவர். ஒரு சிலருக்கு மட்டுமல்ல, அனைவருக்கும் பிரியமானவர். அன்பு கொடுப்பவருக்கு அன்பு தருபவர் அல்ல, அனைவருக்கும் அன்பை கொடுப்பவர். ஒருவர் எப்படிப்பட்ட ஆத்மாவாக இருந்தாலும் உங்களது பார்வை, பாவனை அன்பாகவே இருக்கட்டும். அதுவே அனைவருக்கும் அன்பான நிலை. யாரேனும் அவமரியாதை செய்தாலும் வெறுத்தாலும் அவர் மீதும் நன்மை செய்யும் எண்ணம் எழ வேண்டும். ஏனென்றால் அந்த நேரம் அவர் ஏதோ ஒரு இன்னலில் இருக்கிறார். ஸ்லோகன்: அனைத்து பிராப்திகளாலும் நிரம்பியவரே எப்போதும் முகம் மலர்ந்து சுகமான அதிர்ஷ்டசாலி ஆவார். ஓம் சாந்தி.